ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலைக்கறி தான் செய்ய போகிறேன். இந்த கடலைக்கறி செய்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கிடலாம். பேக் சென்னை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்குறேன். தக்காளி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். 2 கரண்டி பாயில்ட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்குறேன். 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைவ அரைச்சிக்கிறேன். எண்ணெய் சட்டியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானது பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க கொண்டக்கடலை, அரைச்ச மசாலா, தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பொருட்களை தாளிப்புக்கு சேர்க்குறேன். இப்போ கடலைக்கறி ரெடி.